ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2-3 அக்கௌண்ட் கூட வச்சிருப்பீங்க, இல்லை 2 அக்கௌண்ட் கூட வச்சிருப்பீங்க. ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும், நீங்கள் அதில் அப்ளை பண்ணிருப்பீங்க. இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, பட் அப்ளை பண்ணாத அக்கௌண்ட்லேருந்து ஆதார் ஆட் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நேற்று வந்து நம்மளுடைய டிஎன்பிசி ஆஃபீஸில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது தான். அது எப்படின்றது கிளியராக சொல்கிறேன். என்னுடைய லாகின் டீடைல்ஸ், அதாவது ரிஜிஸ்டர்ட் யூசர் உள்ள போனீங்கன்னாக்கா லாகின் வரும். ஓகேங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டீஆக்டிவேட் ஆதார் டீடைல்ஸ் லிங்க்டு வித் திஸ் அவுட் இயர் அக்கௌண்ட் இருக்கா? ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இதில் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வேறு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுமோ தயவு செஞ்சு அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் எது அக்கௌண்ட் தேவையோ அதுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் ரொம்ப பேருக்கு டவுட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க, பட் வந்து ரினியூவல் ஆகலை அப்படின்ற பிரச்சனைலாம் சொல்லிருக்கீங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும், அதாவது தயவு செஞ்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ புதுசாக பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு நேராக இ-சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா, அவங்களோட வெப்சைட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விபிஎன்லாம் போட்டு செக்யூர்டாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா நெட் சென்டரில் போய் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா லேப்டாப்பில் பண்ணுங்கள். ஃபோனில் தயவு செஞ்சு எடுத்தோன்னே பண்ணாதீங்க. ஃபோனில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய மாட்டேங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து 24 hours வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் லாஸ்ட் டைமில் பண்ணுறதால நிறைய பேருக்கு அதே தான் இஷ்யூ வரும். இப்போ நீங்கள் அமௌண்ட் பண்ணிட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் இல்லை அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு கிரீன் கலர் மெசேஜ் வந்துச்சுன்னா அமௌண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள், 24 hours வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் இப்போ நான் வந்து ரினியூவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7/11/2020 எடுத்தா. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் வந்து இங்கே டேட் மாறும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ ரினியூவல் டேட் வந்து 7/11/2025 இருக்கு. அதுமாரி வரும் 24 கழிச்சு. அப்படி இல்லை அதுக்கும் வரலனாக்கா உங்களுக்கு ஃபெயில்டு மெசேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் மெசேஜ் போடலாம். ஓகேங்களா? அப்படி அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலாம், அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் டெபிட் கார்டில் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ்ல பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் நெட் பேங்கிங்கில் பண்ணிக்கலாக்கா அவங்களே கால் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆப்ஷனு. நீங்கள் அப்படி வந்து உங்களோட அமௌண்ட் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான், தயவு செஞ்சு அப்படியே பண்ணுங்க. அப்படி இல்லை ஃபோனில் தான் பண்ணுறீங்கன்னா விபிஎன், டர்போ விபிஎன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குதுங்க. அது ஆக்சுவலி இந்த விபிஎன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு டிராஃபிக்கான ஒரு வெப்சைட்டில் நம்மளது மட்டும் கொஞ்சம் தனியாக லாகின் ஆகணும் அப்படின்ற, அது யூஎஸ்லேருந்து லாகின் பண்ணுற மாதிரி யூகேலேருந்து லாகின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் நம்மளது ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா? அப்படி பண்ணுறப்ப கொஞ்சம், அதாவது நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேமெண்ட் ஆரம்பிக்க தெரியுமா, டைப் பண்ணி தருமா, அது வரைக்கும் நீங்கள் விபிஎன் வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் விபிஎன் போய் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 தடவை வந்து பே பண்ணியிருந்தோம், காசு ரீஃபண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். எனக்கு வந்து 2 தடவை அதாவது மொத்தம் 3 தடவை பண்ணதில் எனக்கு 1 தடவை காசு எடுத்துக்கிட்டாங்க, எக்ஸாம் அதாவது ரினியூவல் ஆகிடுச்சு. மற்ற 2 அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஒரு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபிட் கார்டில் பண்ணியிருந்தேன், அது எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், எஸ்எம்எஸ் சொல்லியிருந்தாங்க, அது பண்ண ரீஃபண்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நெட் பேங்கிங்கில் பண்ணியிருந்தேன், அதுவும் ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ண முடியல, எரர் காட்டுது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உடனே டிஎன்பிசி மேலே இங்கே ஹெல்ப்லைன் ஒரு ஐடி இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல ஹெல்ப் டெஸ்க்கு அந்த மாதிரி மெயில் இருக்குது பார்த்தீங்களா, நானே சொல்கிறேன் helpdesk@tnpcexams.in அப்படின்னு இருக்கும். அது மட்டும் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டில் ஃபார் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் ஒன்லின்னு இருக்குது, அதை போயிடாதீங்க. ஓகேங்களா? helpdesk@tnpcexams.in அதுக்கு மட்டும் பண்ணுங்கள். அந்த கால் டோல் ஃப்ரீ நம்பரும் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 5:45 இருந்தால் அவைலபிள். ஸோ அந்த டைமில் போய் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது சொல்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்களா எனக்கு என்னுடைய அந்த இது நோட்டிஃபிகேஷன் நம்பரு, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, போஸ்ட் நம்பரு, ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சா. ஸோ என்னைக்கு என்ன டேட்டு, பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு 21/2/2020. இங்கே வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துருங்களா. ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட்டு. ஸோ அந்த இதில் நம்ம டவுன்லோட் கொடுத்தனாக்க நம்ம டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு 200 கொஸ்டினுக்கு நான் வந்து 145 கொஸ்டின் கிராஸ் பண்ணுறோம், சாலிடாக 145 ரைட்டுங்க அப்படின்னு தைரியம் வந்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட மெயின்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 10,000 rupees மட்டும் தான். மற்ற எல்லா இன்ஸ்டியூட்லையும் பார்த்தீங்கன்னா 18,000 மேலே தாங்க. 18,000, 25,000, 35,000, 40,000 வாங்க. இதுக்கே நம்ம கொடுக்குற அந்த 10,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 நான் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த ஹார்ட் காப்பி இருக்குல்ல, 45 டெஸ்ட் பிளான் பண்ணிட்டு 40 ஹார்ட் காப்பி உங்களுக்கு கொரியர் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரிமைனிங் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்கு போயிடும். ஸோ இதுமாரி தான் ஒர்க்கு தான். பட் நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். 3 மாதம் கண்டென்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மாதம் 1,200 வச்சா கூட 3 மாதம் காசு தான் இருக்கும், 4,500 கையில் நிற்கும். ஸோ உங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க நினைக்கிறதா அந்த அமௌண்ட் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம் பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா?
வெளில போயிட்டு மற்றவங்க வேறு நீங்கள் எந்த சேனலில் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுத்து உங்களுக்கு ரிப்ளை வரலாம், தயவுசெய்து யோசிக்காதீங்க. ராஜலக்ஷ்மி மேலே டைப் பண்ணுங்கள் யூடியூப்பில். கீழே என்னோட எந்த வீடியோ வருதோ அந்த வீடியோவில் லேட்டஸ்ட் வீடியோவில் கமெண்ட் கொடுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அது எந்த வீடியோ வந்தாலும் சரி தான், ஓகேங்களா? நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம், ஓகேவா? பாய் ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஹால் டிக்கெட் உள்ளே போகும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஐடி கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்படி ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் ஐடி மறந்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். திரும்ப அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் டேஷ்போர்டில் அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனோன்னே நீங்கள் என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதனுடைய அப்ளிகேஷன் ஐடி இருக்கும், பேமெண்ட் கேட்வே டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடி எடுத்துக்கோங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடலாம், ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.